மகாநதி சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி சீக்கிரம் சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி தான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொன்னோன்னையும் சாரதாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. சாரதாவை பார்த்துட்டு காவேரி என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளித்து அப்படியே எழுப்பி விடுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு என்னடி இவ்வளோ பெரிய காரியம் பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. உடனே கங்கா ஏன்டி இதெல்லாம் மறைச்சிட்டேன் எங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அக்கா, முதல்ல இந்த வீட்டில் நீ தான் கன்சீவ் ஆகிருக்கன்னு நினச்சிட்டு இருக்க. நீ கன்சீவ் ஆகலை. நீ கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கர்ப்பமாயிட்டேன். ஆனால் நீ சொல்லி எல்லாத்துக்கிட்டே சந்தோஷப்படுற மாதிரி எனக்கும் ஆசை தான்க்கா. ஆனால் என்ன என் துரதிர்ஷ்டம், என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வாழ்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னா அந்த பையன் உன்னை சுற்றி சுற்றி இங்கே வந்தானே அப்போவே நான் அந்த பையனோட அனுப்பி வச்சிருப்பேனடி. இப்படி ஒரு தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டியடி அப்படி சொல்லிட்டு சாரதா அழுகுறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு என்ன காவேரி இது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியுமாம்மா, விஜய்கிட்டே நான் சொல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் விஜய்க்கு ஒரு நாள் நான் மயக்கம் போட்டு விழுந்த உடனேயும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுனால தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி நீ கர்ப்பமாக இருக்குன்னு தெரிஞ்சுமா விஜய் இப்படிப்பட்ட முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு கண்டிப்பாக விஜய் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணுற முடிவை எடுத்திருக்கவே மாட்டாங்கக்கா. எல்லாமே அந்த பாட்டியோட பிளானாக தான் தெரியுது. அவங்க பேசுகிறத பார்த்தாலே என்ன விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும், அதுக்காக இப்படி பண்ணுறாங்க. காலையில் விஜய் வந்து நான் கால் பண்ணது அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா நேற்று என் மேலே சின்ன கோவத்தோடு அவங்க போனாங்க. அதனால் என்கிட்ட ஃபோன் பண்ணாமல் எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை காரணமாக வச்சு இந்த பாட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு என்னை விட்டு பிரியறதுல எந்த விருப்பமும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு காவேரி அடித்து சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு அப்போனா எதுக்குடி அந்த பையன் எங்கடி போனான், இங்கே வர வேண்டி தானே. இவங்க என்னமோ அந்த பையனுக்கு டிவோர்ஸ் பற்றி தெரியும், அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சொன்னான்னு சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களேடி அப்படிங்கிறாங்க. இப்போ கூட விஜய் எனக்கு கால் பண்ணாரே, நீங்கள் தான் ஃபோனை எடுத்து பேச விடாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு நேற்று கூட அந்த மாத்திரையை பற்றி கங்கா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை அப்படியே மறைச்சிட்டடி. நானும் கேட்டேன், கங்காவுக்கு சந்தேகப்பட்டு நான் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு கூட கேட்டால் அப்படி இருந்தும் நீ இப்படி மறைச்சிட்டியடி. அவ்வளோ கழுக்கு நெஞ்சு காரியாடி நீ, அவ்வளோ அழுத்தமாக இருந்துட்டு எங்ககிட்டலாம் இதெல்லாம் மறைச்சிருக்கு. நீ கர்ப்பமாக இருக்கத அந்த அம்மா கிட்ட சொன்னேன்னா அப்போனாச்சும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் அந்த பையனையும் சேர்த்து வைப்பாங்களேண்டி. ஏன்டி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டேன், என்கிட்டனாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம்ல. அப்படி சொன்னால் அந்த அம்மா கிட்ட நான் பேசியிருப்பேன்லடி. இப்போ நான் என்ன பண்ணுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. சரி சரி அந்த பையன் இப்போ ஃபோனில் கால் பண்ணால, ஃபோனை எடுத்து கால் பண்ணி அந்த பையனுக்கு எனக்கு ஃபோன் போட்டு கொடு, நான் அந்த பையன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே விஜய் காவேரி கால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. என்ன காவேரி எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இந்த பக்கம் இருந்து கேட்குறாங்க. உடனே காவேரி பேசாமல் சாரதா பேசுகிறாங்க. சாரதா பேசினோன்னே என்ன அத்தை பேசுகிறாங்களே, காவேரி நினச்சி தானே நம்ம ஃபோன் அட்டன் பண்ணோம், அத்தை இதுக்கு நமக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரே ஆச்சரியம். சாரதா இருந்துக்கிட்டு தம்பி நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு சொல்லுங்கள் அத்தை, என்ன அத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தம்பி காவேரி கர்ப்பமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும் அத்தை, நான் எத்தனை தடவையோ எல்லாத்துக்கிட்டே சொல்லலாம், அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம், அவங்க நம்ம 2 சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை அத்தை, அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதுக்கு சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி, காவேரி கர்ப்பமாக இருக்கா. இந்த நேரத்தில் நீங்கள் காவேரியை டிவோர்ஸ் பண்ணணும்னு எதுக்கு முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன அத்தை சொல்கிறீங்க, நான் எதுக்கு காவேரி டிவோர்ஸ் பண்ண போகிறேன், அப்படி எந்த முடிவும் நான் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க இங்கே வந்து காவேரியை டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு யார் சொன்னாத்த அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் தான் டிவோர்ஸ் பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டு இப்போவே காவேரி சைன் போட்டாகணும்னு சொல்கிறாங்க. அப்படி எவ்வளவு சைன் போட்டால் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. காவேரி சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. விஜய்கிட்ட பேசிட்டு தான் எந்த முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போனா நீ விஜயோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் சொத்தை ஃபுல்லாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா, அதுக்காக தான் இப்படி பண்ணுறியான்னு வாயில் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி தான் இதுக்கெல்லாம் காரணமா, பாட்டினால தான் காவேரி நம்ம கூட வரமாட்டேன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் தம்பி, என் பொண்ணு இங்கே கர்ப்பமாக இருக்கிறா, இந்த நிலைமையில் அவள் வாழ்க்கையை நான் பாழாக்க விருப்பம் இல்லை. எப்படியாவது உங்கள் வீட்டில் பேசி காவேரி கூட சேர்ந்து வாழ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அத்தை நான் எனக்காகவும் காவேரி விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் இப்போவே வரேன், இப்போவே வீட்டுக்கு வந்து காவேரி கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வேகமாக கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே சாரதா பார்த்துட்டு வாங்க தம்பி உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. குமரன் கங்கா எல்லாரும் உட்கார சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
உடனே விஜய் காவேரி கிட்ட போயிட்டு, "என்ன காவேரி இதெல்லாம்?" அப்படிங்கிறாங்க. சாரதா வந்துட்டு, "இந்த உண்மையெல்லாம் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான் அத்தை, நான் இல்ல." அப்படிங்கிறாங்க. "சரி, எனக்கு தெரியாது தம்பி. என் பொண்ணோட வாழ்க்கை பாழாகக்கூடாது. என் பொண்ணு எப்படியாவது உங்க கூட சேர்ந்து வாழணும். அதுக்கு நான் என்னனாச்சும் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கேன். இத்தன நாளா என் பொண்ணு உங்க கூட சேர்ந்து வாழல அப்படின்னு சொல்லி தான் நான் எந்த முடிவும் எடுக்காம இருந்தேன். இப்பயும் என் பொண்ணோட வாழ்க்கைய நான் பாழாக்க விரும்பல. நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "இங்க பாருங்க அத்தை, நான் எப்பவுமே காவேரியோட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன். நான் டிவோர்ஸை பத்தி எதுவுமே பேசல. பாட்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கே தெரியாது. நான் பாட்டிக்கிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "வேண்டாம் விஜய், நீங்க பாட்டிக்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். பாட்டி ஏதோ உங்க மேல அக்கறையில இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க விஜய். நீங்க பாட்டிக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லுங்க." அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு, பிறகு அதாவது என்கிட்டயே சொல்லாம அவங்க வந்து இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்களே, நான் கொஞ்ச நாள் வெளியில இருந்தேன்னா அவ்வளோதான் போலுக்கே. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க போலுக்க. நான் பாட்டிக்கிட்ட பேசி தான் ஆகணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செம கோவமா இருக்கிறாங்க. "இல்ல, இத நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இத்தன நாளா இருந்தேன். இப்ப வேற வழி இல்லாம உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாயிருச்சு. நீங்க போய் சொன்னீங்கன்னா, அத வச்சுட்டு பிரச்சனை ஆகக்கூடாது விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "சரி, உனக்காக நான் பாட்டிக்கிட்ட எதுவுமே பேசல. ஆனா அ நீ கர்ப்பமா இருக்கிறத பாட்டிக்கிட்ட நான் சொல்றேன். பாட்டி அப்ப என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, "சரி விஜய்." அப்படி சொன்னதும் சாரதா இருந்துக்கிட்டு, "இங்க என் பொண்ண வந்து இப்பவே நீங்க உங்க வீட்ல கூட்டு போறீங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "நான் இப்பவே கூட்டு போறேன் அத்தை. நீங்களும் எங்க கூட வாங்க." அப்படி சொல்றாங்க. சாரதா வந்துட்டு, "நானும் உங்க தாத்தா, பாட்டிக்கிட்ட பேசி காவேரியை விடுறதுக்காக நானும் வரேன்." அப்படி சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரனும், "நானும் வரேன் விஜய்." அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் இருந்துட்டு, "விஜய், நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் காவேரிய பிரியணும்னு முடிவெடுத்துறாதீங்க விஜய். பாவம் காவேரி. அவ எல்லா பக்கமும் பிரச்சனையினால மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் காவேரியை கைவிட்டுறாதீங்க." அப்படி சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, "என்ன பிரதர், நான் காவேரியை கைவிட மாட்டேன். அப்படி என்ன விலகி விலகி போனாலும் இத்தனை நாளா நான் காவேரி எனக்கு வேணும்னு சொல்லி தானே அவள் பின்னாடியே வந்தேன். அப்படி இருக்கும்போது காவேரி எப்படி பிரதர் நான் கைவிட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் குழந்தை வளர்ந்தா எப்படிலாம் இருக்கணும், அவன் காவேரியை எப்படி பார்த்துக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் காவேரி தான் இத்தனை நாளாக என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தா. அத்தைக்காக தான் நானும் இத்தனை நாளாக பொறுத்து பார்த்தேன். இப்போ அத்தை மனசே மாறிடுச்சு. அவங்களே எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. இனிமேல் எனக்கு என்ன கவலை, இனிமேல் காவேரியோட என் குழந்தையோட நான் சந்தோஷமாக வாழ வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நிவினும் காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு, "விஜய், ஒரு நிமிஷத்தில் நீங்களும் டிவோர்ஸ் முடிவு எடுத்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன். அன்றைக்கி பேசுனதெல்லாம் பார்த்து. "நல்ல வேலை, நீங்கள் அப்படி எந்த முடிவு எடுக்காதது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய். நீங்கள் எப்பவுமே காவேரியோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்." அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கவலைப்படாதீங்க. உங்களையும் யமுனா கூடிய சீக்கிரம் நல்லபடியாக புரிஞ்சுக்குவா. உங்களுடைய லைஃப்பும் நல்லா இருக்கணும். அதான் எங்களுக்கு ஆசை. எங்களால் உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யமுனாவும் நிவின் கூட வந்ததுனால யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் காவேரியும் சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல யமுனாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் காவேரியை கூட்டு போனேன்னா யமுனா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கங்காவும், "ஆமா, அவளுக்கு ரொம்ப ஆசை தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி கொஞ்சம் கோவமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் காவேரி, சாரதா, குமரன் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க பாட்டிக்கிட்ட பேசுறதுக்காக. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.